பூமிக்கு அடியில ஒரு கிணறு, கிணறுக்குள்ளார ஒரு பெரிய மண்டபம், மண்டபத்துல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. இப்படி கேட்கும் போதே விசித்திரமா இருக்கிற ஒரு நிகழ்வு எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல தாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து சரியா 7 கிலோமீட்டர் தொலைவில் ஐயங்கார் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல நடவாவி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு. நட அப்படின்னா கிணறு, வாவி அப்படின்னாலும் கிணறு, அதாவது கிணற்றுக்குள் ஒரு கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணத்தை குறிப்பிடலாம். இந்த கிணத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா தரைக்கு வெளியில ஒரு பிரம்மாண்டமான தூண் இருக்கும். தூணுக்குள்ளார இறங்கிறதுக்கு 48 படிக்கட்டுகள் இருக்கும். 48 படிக்கட்டுகளை கடந்து நீங்க உள்ளார போனீங்கன்னா பூமிக்கு அடியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ளார ஒரு கிணறு இருக்குங்க. இப்படி ஒரு வியக்க வைக்கிற கட்டிட அமைப்பு கொண்டது தாங்க இந்த நடவாவி கிணறு. இப்படிப்பட்ட இந்த கிணத்துல வருஷம் 365 நாளும் தண்ணி நிரம்பி காணப்படும். ஒரே ஒரு நாள் தவிர அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு தான் பிரம்மாண்டமான ஒரு திருவிழா இந்த கிணத்துக்குள்ளார நடைபெறுது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், அத்திவரதர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவரு உற்சவர் குளத்துல இந்த கிணத்துக்கு வராரு. இங்க அவருக்கு திருமஞ்சன விழா நடைபெறுதுங்க. இந்த திருவிழா சரியா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கிணத்துல இருந்து மின் மோட்டார்களை கொண்டு தண்ணீரை இறைச்சிருவாங்க. இப்படி